கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலீர் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன். தின்னல் உறுதியேல் நம்பி செப்பிளமென் முலையார்கள் சிறுபுறம் பேசி சிரிப்பர். சொப்பட நீராட வேண்டும் சோத்தம் பிரான் இங்கே வாராய். அப்பம் கலந்த சிற்றுண்டி. கண்ணனுக்கு நெய்யப்பம்னா ரொம்ப பிடிக்குமா. சிற்றுண்டி வேற ஏதோ அவனுக்கு பலகாரமாக சிலதுகளை பண்ணி இட்லி ஏதாவது பண்ணி குழந்தைக்கு பொங்கல் எல்லாம் பண்ணி வச்சாலும் நெய்யப்பம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அப்பம் கலந்த சிற்றுண்டி. என்ன நைவேத்தியம் வச்சாலும் அப்பம் கூட வைக்கணும். இந்த அப்பமும் பண்ணி உனக்கு வச்சிருக்கிறேன். அக்காரம் பாலில் கலந்து. இந்த காலத்துல தானே சீனி கல்கண்டுலாம் உண்டு. அந்த காலத்துல கருப்புட்டின்னு ஒன்று உண்டு. இது அநேகமாக இப்போ மறைஞ்சொடுத்து. இந்த கருப்புட்டியே காணும். நல்ல வெல்லம், அச்சு வெல்லம், உண்ட வெல்லங்கள்லாம் வந்த பிறகு இப்படி நைஸாக கருப்புட்டி மறைஞ்சொடுத்து. கருப்புட்டி பிரசவத்துக்கு மருந்து தயார் பண்ணுறா இல்லையா, அதில் போடுவா. அதில் சேர்க்குற மருந்து சாமான்ல அதுவும் ஒன்றும். இப்போ அதுவும் போயிடுத்து. பிரசவத்துக்கு மருந்து தயார் பண்ணுறதும் போயிடுத்து இல்லையா. அதனால கருப்புட்டி என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆழ்வார் பாசுரத்தில் இருக்குது, அடிக்கடி வருது. அடிக்கடி அந்த கருப்புட்டி ஆழ்வார் பாசுரத்தில் வருது. நல்லா டேஸ்டாக இருக்கும், நல்ல தித்திப்பாக இருக்கும். சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். கரும்பு கட்டி அப்படின்னா அதை சொல்கிற வழக்கம். இந்த கரும்பு கட்டி தான் சொல்லி சொல்லி கருப்பட்டின்னு ஆயிடுது. கருப்புட்டிக்கு செந்தமிழில் அக்காரம்னு பெயர். பாலுக்கு இந்த அக்காரத்தை தான் பொடி பண்ணி போடுவாளாம். அக்காரம் பாலிர் கலந்து சொப்பட நன்றாக நான் சுட்டு வைத்தேன், நன்றாக காய்ச்சி வைத்தேன். தின்னல் உறுதியேல். இந்த அப்பமெல்லாம் உனக்கு தின்னணும், அந்த பால் குடிக்கணும் அப்படின்னு உனக்கு ஆசை இருக்குமானால் நீ வா, உனக்கு நான் குளிச்சு விடுவேன். நீராடி விட்டு தான் சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். விழுப்போடு சாப்பிடக்கூடாது. உனக்கு நீராடின பிறகு அதெல்லாம் கொடுப்பேன். கோபிமார்கள்லாம் செப்பிளே மென்முலையார் கனக கலசம் போன்ற மார்புடையவர்களான கோபிமார்கள் சிறுபுறம் பேசி சிரிப்பர். அவர்கள் 4 பேர் நின்று கொண்டு, நீ இப்படி துணியை கூட அவுத்து போட்டு விட்டு வாசல்ல போனேன் அப்படின்னா, ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு வச்சுருக்கா இந்த யசோதை, அதை நீட்னஸாக வச்சுக்க கூடாதா? இது பாரு, உடம்பு பூரா புழுதி படுத்திட்டு தெருவில் ஊர் பிள்ளையா அலைகிறதே தவிர அவ பிள்ளையா இருக்க மாட்டேங்க. நாம் எல்லாம் 10 பெத்து விட்டு அழகாக வச்சுருக்கோம். எல்லாத்துக்கும் காலவே குளிப்பாட்டி விட்டு 10க்கும் ட்ரெஸ்ஸு மாற்றி விட்டு நாம் வச்சுருக்கிறோம். ஒன்னே ஒன்று இப்படி நிற்க வச்சிருக்கா ஆகும் அப்படின்னு 4 பேர் சிரிப்பார்கள். அதுக்காவது நீ குளிச்சு விட்டு அழகா இருக்க வேண்டாமோ? சொப்பட நீராட வேண்டும் சோத்தம்பிரான். சொப்படன்னா நன்றாக அர்த்தம். நன்றாக நீ நீராட வேண்டும். சோத்தம் நீ சமத்தோன உன்னை நான் கும்பிடுறேன் வந்துடு என்று அழைக்கிறாள். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.